பார்ப்போம். ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் நாகரிகம் எதுன்னா சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பரவி இருந்ததுன்னா 1.3 மில்லியன். 1.3 மில்லியன். சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகள் பார்த்தீங்கன்னா வடக்கே ஷோர்டுகை ஆப்கானிஸ்தான், மேற்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜென்டோர், அதே கிழக்கே ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியா, தெற்கே டைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா. சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் எதுன்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பாகிஸ்தான். சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் எதுன்னா ஹரப்பா. ஹரப்பா எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப். மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து. தோலவிரா எங்க இருக்குன்னா குஜராத் இந்தியா. காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா. லோத்தல் குஜராத் இந்தியா. பானவாலி ராஜஸ்தான் இந்தியா. ராகிகரி ஹரியானா இந்தியா. சுர்கொடடா குஜராத் இந்தியா. முக்கியமான சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள். குளியல் குளம் எங்கு காணப்படுதுன்னா மொஹஞ்சதாரோவில் காணப்படுகிறது. குளியல் குளம் எங்கு காணப்படுது? மொஹஞ்சதாரோ. குளியல் குளம் அல்லது பெருங்குளம். பூசாரி அரசன் சிலை எங்க கண்டெடுக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோ. பூசாரி அரசன் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோ. சிந்து சமவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் ரெண்டும் ஒன்று தான். இது ஏன் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு சிந்துவெளி நாகரிகம் இருந்ததற்கான சான்று முதல்ல எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஹரப்பா என்ற பகுதியில் கண்டுபிடிச்சதால ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க. கோதுமை, பார்லி, பலவிதமான திணை வகைகளை பயிர் செஞ்சுருக்காங்க. இரட்டை சாகுபடி முறையை அவங்க கடைபிடித்திருக்காங்க. ஆடு மாடு வளர்த்துருக்காங்க. மாடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள், யானை உள்ளிட்ட பல விலங்குகளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. சிந்துவெளி மக்களுக்கு எந்த விலங்கை பற்றி தெரியாதுன்னா குதிரைகளை பற்றி தெரியாது. ஹரப்பாவின் மாடுகள் எப்படி அழைக்கப்பட்டதுன்னா ஜெபு என்று அழைக்கப்படும். ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என அழைக்கப்படும். எஸ் வடிவ ஜாடிகள் எல்லாம் ஹரப்பா மக்கள் உருவாக்கியிருக்காங்க, தீட்டியிருக்காங்க. எஸ் வடிவ ஜாடிகள். பார்ப்போம். ரோஹ்ரி செட் பிளேடுகள் எங்கு காணப்பட்டதுன்னா ஷிகர்பூர், குஜராத். செட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகை சிலிக்காக்கள். இந்த கல்லில் இருந்து ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பிளேடுகள், கத்திகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஹரப்பா பண்பாட்டு மக்கள் எந்த உலோகத்தினுடைய பயன் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா இரும்பு. ஸோ இரும்புன்ற ஒரு உலோகமே ஹரப்பா பண்பாட்டு மக்களுக்கு தெரியாது, அல்லது சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டறியப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டறியப்பட்டது. அவங்களுக்கு என்ன தொழில்நுட்பம் அப்பவே தெரிஞ்சிருக்குன்னா லாஸ்ட் வேக்ஸ் என்ற தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கு. ரோஹரி செட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹரி என்றது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் செட் என்ற ஒரு மூலப்பொருள் கிடைச்சிருக்கு. அந்த மூலப்பொருள்ல இருந்து ஹரப்பா மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூர்மையான ஆயுதங்களை உருவாக்கியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் என்ன ஆடைகளை அணிந்தாங்கன்னா பருத்தி பட்டாலான ஆடைகளை அணிந்தாங்க. செம்மணி கல்லை எப்படி அழைப்பாங்கன்னா கார்னிலியன். இவங்க ஒரு சில அணிகலன்களை எங்கே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னா மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஹரப்பா மக்கள் வணிக தொடர்பு யாரோட நெருங்கி காணப்பட்டதுன்னா மெசபடோமியாவோட. ஹரப்பா முத்திரைகள் எங்கெங்கே கிடைச்சிருக்குன்னா ஈரான், ஈராக், ஓமன், பஹ்ரைன். எந்த ஆவணம் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துதுன்னா கியூனிஃபார்ம் ஆவணங்கள். மெலுக்கா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிக்குது. இது எந்த எழுத்துக்களில் காணப்படுதுன்னா கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படுது. எடைக்கற்கள், அதாவது செட்டு
அப்படின்னு சொல்லக்கூடிய எடைக்கல் வந்து எங்கே கிடைச்சதுன்னா ஹரப்பாவில் வந்து கிடைச்சது. செப்பு தராசு வந்து எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோ. ஸோ ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த எண்முறையை வந்து கொண்டு அவங்களுடைய எடை அளவிடுறது வந்து இருந்ததுன்னா ஈரடி எண்முறை பைனரி அது வந்து கொண்டு வந்து அவங்க வந்து எடைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஈரடிமான எண்முறை அல்லது பைனரி. அவங்களுடைய எடைகளின் விகிதம் வந்து எப்படி இருந்ததுன்னா 2 மடங்காக அதிகரித்தது. 1:2:4:8 அப்படின்ட்டு அவங்களுடைய எடைகள் வந்து அதிகரித்தது. ஹரப்பா எழுத்துக்கள் வந்து இதுவரைக்கும் வந்து வாசிக்கப்படலை. சுமார் எத்தனை சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 5000. அறிஞர்கள் வந்து ஹரப்பா எழுத்து வந்து எப்படி எதோட வந்து ஒத்து போகுது அப்படின்றதுக்கு உறுதியாக குறிப்பிடுறாங்கன்னா திராவிட மொழியோடு. இந்திய பண்பாட்டு உருவாக்கத்துக்கான அடித்தளம் எதுன்னா சிந்துவெளி நாகரிகம். மதகுரு அல்லது அரசன் வந்து எங்கே கண்டெடுக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோ. இந்த மதகுரு அரசன் வந்து எந்த கல்லால் செய்யப்பட்டதுன்னா மாக்கல்லால் செய்யப்பட்டது. நடனமாடும் பெண் சிலை வந்து எதனால் வார்க்கப்பட்டதுன்னா செம்பென்ற உலோகத்தால் வந்து வார்க்கப்பட்டது. இந்த நடனமாடும் பெண் சிலை எங்கே கண்டுபிடிச்சதுன்னா மொகஞ்சதாரோவில் வந்து கிடைத்தது. ஒரு முகத்தை பார்த்து தான் அது அரசனா இல்லை பெண்ணா, நடனமாடும் பெண் சிலைன்னா அவங்க முகத்தை பார்த்து தான் வந்து டிசைட் பண்ணுவோம் ஆனா பெண்ணான்றது. அப்போ முகம் மொகஞ்சதாரோ இரண்டுமே என்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மொகஞ்சதாரோ நடன பெண் சிற்பம் வந்து கொடுத்துருக்காங்க. மட்டும் பார்ப்போம். நடனமாடும் பெண் சிற்பம் வந்து எங்கே கண்டெடுக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் வந்து இயற்கையை வணங்கியிருக்காங்க, அரச மரத்தை வந்து வழிபட்டிருக்காங்க, பெண் தெய்வத்தை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெருப்பு குண்டங்கள் வந்து எங்கே வந்து காணப்படுதுன்னா காளிபங்கனில் வந்து காணப்படுது, ராஜஸ்தான். ஹரப்பா மக்கள் வந்து இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் வந்து இருந்திருக்கு. எரிக்கும் வழக்கம் வந்து அரிதாகவே வந்து அவங்க கிட்ட காணப்பட்டிருக்கு. சிந்துவெளியை வந்து கீழ்கண்டவாறு வந்து பிரிக்கிறாங்க. தொடக்க ஹரப்பானுடைய காலகட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு 3300 2600 வரைக்கும். முதிர்ந்த ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிமு 2600 1900 வரைக்கும். பிந்திய ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிமு 1700 வரை நீடித்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கியது வந்து எப்பத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கிமு 1900 இருந்து. ஹரப்பா மக்கள் வந்து எழுத்துக்கலையை வந்து தெரிஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய பொறிப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகியவையாக இருந்தது. அதாவது அவங்களுடைய தொடர்கள் வந்து சராசரியாக எத்தனை குறியீடுகளை வந்து கொண்டிருந்ததுன்னா 5க்கும் குறையான குறியீடுகளை வந்து கொண்டிருந்தது. மும்மொழிகள் வந்து எந்த கல்லில் வந்து காணப்பட்டதுன்னா ரோசட்டா கல்லில் வந்து மும்மொழிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கு. அவங்களுடைய சிந்துவெளி மக்கள் எழுத்துக்கள் வந்து எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கம் எழுதியிருக்காங்கன்னா வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கமாக எழுதியிருக்காங்க. யார் வந்து கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை வந்து பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா யூரி நோரோசோவ் ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை வந்து பெற்றுள்ளனன்றதை சொல்லியிருக்காரு. சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்த அறிஞர் யாருன்னா ஐராவதம் மகாதேவன். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஐராவதம் மகாதேவன் எங்கு கண்டுபிடிச்ச கற்கோடாரியில் உள்ள குறியீடுகளும் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளும் ஒத்திருக்கின்றன அப்படின்னு சொல்றாருன்னா மயிலாடுதுறையில் கண்டெடுக்கப்பட்ட கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள். மேல பெரும்பள்ளம் வந்து எங்க காணப்படுதுன்னா பூம்புகாருக்கு அருகில் வந்து காணப்படுது. சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகின்றன அப்படின்னு கூறிய வரலாற்று அறிஞர் யாருன்னா பர்போலா. சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் வந்து திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களோடு ஒத்து போகின்றனன்றதை குறிப்பிட்டிருக்காரு. அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. தேங்க்யூ.